சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் மக்கீஸ் கார்டன் பகுதியில் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் இன்று துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்டோர் தலைமையில் அந்த கூட்டணி தொண்டர்கள் இந்த பணிகளை மேற்கொண்டனர். 3 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற துப்புரவு பணிகளில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பணியின் போது செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, அரசு துப்புரவு பணியாளர்கள் பிரதான சாலைகளில் மட்டுமே தூய்மைப்படுத்துவதாகவும் மக்கள் வாழும் பகுதி விட்டு விடுவதாகவும் குற்றம் சாட்டினர். இந்த கழிவுகளை அகற்றுவது துப்புரவு தொழிலாளர்களாக சபிக்கப்பட்ட மக்கள் தான் அங்கிறத உடைச்சிட்டோம். நாங்கள் மனிதன் கழிவுகளை மனிதனே அகற்றணும், கழிவுகளை நம்மளே தொடணும், நம்மளே அகற்றணும். இந்த விழிப்புணர்வு வரணும். அது ஒரு அது மனதில் எல்லா மக்களுக்கும் வரட்டுங்கிறதுக்காகத்தான் அதை செய்கிறோம். ரெண்டாவது, தாமதமாக தொடங்கினதுனால இவங்க வரவழைச்சு இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களால் மெயினான ரோடுகள் தான் கிளீனாக இருக்குது. உட்பகுதிகளுக்குள்ள மழை வெள்ளம் தேங்கி இருந்த பகுதிகளில் 8 அடி 10 அடி தண்ணி தேங்கி இருந்த பகுதிகளில் அதுக்குள்ளே அந்த கழிவுகள் அகற்றப்படலை.